மைதா மாவு இருந்தால் போதும், இந்த ஸ்நாக்ஸை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு மைதா மாவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிக்கும்போது உதிராமல் வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு 3 பார்ட்டாக மாவை பிரித்து வச்சுக்கிட்டேன். 3த்தையும் நல்லா உருண்டை பண்ணி இந்த மாதிரி மெலிசாக திரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சுருள் பூரி திரட்டி வச்சிருக்க அந்த ஷீட் மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு மீதி இருக்க 2 ஷீட்டையும் அது மேலே சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எட்ஜஸில் மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஒட்டினீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அதை கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கையிலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். 1 கப்பு மைதா மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சர்க்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். சக்கரை தண்ணி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்க தண்ணியிலேயே அந்த சுருள் பூரியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற விட்டால் போதும். சூப்பரான சுருள் பூரி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.